लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளங்களின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2299வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழியிலே 9ஆம் பத்திலே வரக்கூடிய 5ஆம் திருமொழியினுடைய 9வது பாசுரம், 849வது பெரிய திருமொழி பாசுரம், திருக்குறுங்குடிகள் பாசுரத்திலே இது 9வது பாசுரம். 20 பாசுரங்களால் திருக்குறுங்குடியை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் திருமங்கையாழ்வார். அதிலே இது 9வது பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுளூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்குள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் நஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரதமே பஞ்சு கலந்து பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்குத்தா மாலை தெரிவழியே பறிக்க வேணும் என்ன கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்திரளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. இதோ பாசுரம். சோத்து என நின்று தொழ இறங்கான் தொல்நலம் கொண்டு எனக்கு இன்றுகாரும் போர்ப்பது ஒரு பொன்படம் தந்து போனான் போயின ஊர் அறியேன் என் கொங்கை மூத்திடுகின்றன மற்ற அவன் தன் மொய் அகலம் அணையாது வாழா கூத்தன் இமையவர் கோன் விரும்பும் குறுமுடிக்கே என்னை வீத்திடுமின். இங்கே சோத்து என சொல்லப்படுகிற வார்த்தைக்கு சோத்திரம் என்று கொள்ளலாம். மிகவும் தாழ்மையாக வேண்டிக் கொள்ளுதல் என்று பொருள். நான் அவனை மிக தாழ்மையாக வணங்கி எனக்கு இயற்கையாக இருக்க வேண்டிய 4 குணங்களான அச்சம் மனம் நாடம் பயிர்ப்பு என்பதையெல்லாம் விட்டுவிட்டு அவனே எல்லாம் என்று அவனையே ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருந்தேன், அவனையே புகழ்ந்து கொண்டிருந்தேன், அவனையிடமே தஞ்சமடைந்திருந்தேன். ஆனால் அவனோ என்னை விட்டு பிரிந்து போனான். எங்கே போயிருக்கிறான் என்று கூட சொல்லாமல் போய்விட்டான். அவனை ஆற தழுவ வேண்டும் என்று நினைக்கிற என்னுடைய மார்பகங்கள் அவனோடு தழுவாமல் கூடாமல் இருப்பதனால் முற்றி போய்விட்டது. இளம் மங்கையான என்னுடைய அழகான கொங்கைகள் அவனுடைய தழுவல் பெறாத காரணத்தால் முற்றி போய்விட்டது. என்னை இப்படி கொடுமைப்படுத்துகிறானே அவன் எங்கே இருப்பான் என்று எனக்கு தோன்றவில்லை. இருந்த போதிலும் எனக்கு ஒன்று தோன்றுகிறது, திருக்குறுங்குடியிலே இருக்கிறான் போல் இருக்கிறது, அங்கே கொண்டு போய் என்னை விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறான். இங்கே பொன்படம் என்று ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. விரகதாபத்தால் துடிக்கிற பெண்கள் தன்னுடைய காதலனை அணையாமல் இருக்கிற போது உடலிலே பசலை நோய் படியும். பசலை நோய் படித்தால் பொன்னிறமாக காட்சியளிக்கும். நான் அவனை பிரிந்திருக்கிறேன் என்பதனால் நான் என்னுடைய உடலிலே பசலை படர்ந்திருப்பது பொன்னை போற்றினார் போல் என் உடம்பு பூராக பசலை படர்ந்திருக்கிறது என்று சொல்கிறார் திருமங்கையாழ்வார். இந்த வார்த்தையை பசலை என்கிற வார்த்தைக்கு ஒரு அழகான தமிழ் பதமாக பொன்படம் என்று சொல்கிறார். ஆக என்னை அவன் அணைக்கவில்லை, என்னை விட்டு அவன் மறைந்து சென்று விட்டான், என்னிடம் சொல்லாமலே சென்று விட்டான், எங்கிருக்கிறான் என்று எனக்கு தெரியவில்லை. அவன் ஒருவேளை திருக்குறுங்குடியிலே இருப்பான் என்று நானாக யூகித்துக் கொண்டிருக்கிறேன், அங்கே கொண்டு போய் என்னை விட்டு விடுங்கள் என்று சொல்கிறார். என் கொங்கை அவன்தான் மொய்யகலம் அணையாது வாழாக என்ற ஒரு வார்த்தை. இளமையான என்னுடைய மார்பகங்கள் அவனுடைய மார்பின் மீது படாது அணைக்கப்பெறாமல் இருப்பதனால் மூத்திடுகின்றன என்று சொல்கிறார். அவை முற்றி போய்விட்டதாக கருதுகிறார். மென்மையாக இருக்க வேண்டிய அந்த கொங்கைகள் முற்றி போய்விட்டது. அவன் கூத்தன், மனோகரமான சேஷ்டிதங்களை செய்யக்கூடியவன், இமயவர் கோன்,
நித்திய சூரிகளுக்கு தலைவனாவன். அவன் கண்டிப்பாக விரும்பும் இடம் எங்கமாக இருக்கும் என்றால் திருக்குறுங்குடியாகத்தான் இருக்கும். எனவே என்னை அங்கே கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று சொல்கிறார். சோத்தம் கூட்டல் என என்று பிரிக்க வேண்டும். சோத்தமென என்பது நன்றாக வேண்டுவது. அஞ்சலி பண்ணுபவர்கள் அதற்கு அனுரூபமாக தாட்சி சேற்றே சொல்வதொரு சப்தமாம் சோத்தம் என்பது என்று சொல்லுவார்கள். ஸ்தோத்திரம் என்கிற வடசொல்லினுடைய திரிபு என்று சொல்லுவதும் உண்டு. சேர்த்து கிடக்கிறது என்று சொல்லுபவர்களும் உண்டு. அப்பெருமானை ஓயாமல் துதித்து கொண்டே இருப்பதால் வணங்கி வழங்கப்பட்டதாலும் அவன் இறங்குவதிலேயே இரக்கம் என்பது குடிபெயர்ந்து கொண்டு எங்கு போயிற்றே தெரியவில்லை என்கிறார். யாராவது வணங்கினால் அவர்களுக்கு வணக்கம் சொல்வதும் அவர்களோடு கூடிக்கொள்ளாவதும் இயல்பாக இருக்க, நான் எவ்வளவோ நேரமாக காலமாக அஞ்சலி செய்து கொண்டிருக்கிறேன், ஆனால் அவன் இரக்கம் இல்லாமல் எங்கோ சென்று விட்டான் என்கிறார். என்னுடைய பெண்மைக்கே உரிய நாணம், அச்சம், மடம், நாணம், பெயர் என்ற 4 குணங்களை நான் விட்டுவிட்டேன். நான் விட்டதற்கு காரணம் அவன் போகும்போது அவற்றையும் தன்னோடு எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். போகும்போது என்ன செய்து விட்டான்? அவன் பீதாம்பரம் அணிந்திருப்பது போல எனக்கு பொன்மயமான ஒரு பீதாம்பரத்தை போர்த்தி போனான். அது என்ன பீதாம்பரம் என்றால், நான் அவன் இல்லாமல் விரகதாபத்தால் துருத்தி கொண்டிருக்கிறேன். என்னுடைய மேனியிலே தோன்றுகிற பசலை நிறம் பொன்னிறமாக, எப்போதுமே பசலத்தை பொன்னிறமாக வர்ணிப்பதனால் என்னுடைய உடல் முழுதும் பசலை நிறம் பூத்து விட்டது. அதுதான் எனக்கு அவன் பொன்னாபரணமாக, பொன் அணிகலனாக, பொன்னுடைய பீதாம்பரம் போல போர்த்தி விட்டு போய்விட்டான் என்று சொல்கிறான். பொன்குலாம் திருவிடந்தை பாசுரத்திலும் அது வருகிறது. பொன்குலாம் பயலை பூத்தன மெந்தோள் என்று. இதுவரைக்கும் காரு என்பது எல்லை போல தாரு என்பதும் எல்லையை குறிக்கக்கூடியது. தனையும் காரும் தாரும் துணையும் வரையும் பிரணாமமும் மாத்திரையை மட்டும் அளவில் பெரியது என்று அளந்தனர் புலவர் என்பது பிங்களம் என்கிற பிங்கள டிக்ஷனரியிலே வரக்கூடிய வார்த்தைகள். போன ஊரினை அறியேன் என்பது அவன் எங்கே போனான் என்று தெரியவில்லை. சொல்லிவிட்டு போயிருந்தால் தெரிந்திருக்கும். ஆனால் அவன் சொல்லாமல் போனான். அதனால் எங்கே போனான் என்று எனக்கு தெரியவில்லை. அப்படி என்றால் எப்படி அவன் போன ஊர் தெரியாதென்றால் எப்படி நீ குறுங்குடியில் கொண்டு போய் விடு என்று கேட்கிறாய் என்கிற ஒரு சந்தேகம் வரும். அதற்கு அவன் சொல்கிறார், அவன் என்னோடு சம்பந்தப்பட்டு கூடியிருந்த காலத்திலே அவனே சொல்லியிருக்கிறான். திருக்குறுங்குடியின் அழகை பற்றியெல்லாம் என்னிடம் சொல்லியிருக்கிறான். எனவே ஒருவேளை அவன் அங்கு சென்றிருக்கிறான் என்று நானே யூகிக்கிறேன் என்று சொல்கிறான். அவன் போன ஊருக்கு தான் என்று ஸ்பஷ்டமாக தெரியாத போது இங்குதான் விழுந்து கிடக்கலாகாதோ என்று, இங்குதான் இருக்கிறான் என்று சொன்னால், ஐயோ என்னுடைய உடம்பு படுத்துகிற பாடை நீங்கள் அறியவில்லையா என்று சொல்லி, என்னுடைய அழகான இளமையான மிருதுவான மார்பகங்கள் அவனுடைய பெரிய மார்பினை தழுவாததனால் முற்றி போய்விட்டது. என் உடல் முழுதும் துன்பத்தால் இயக்கத்தால் பாடிக்கொண்டிருக்கிறது. எனவே அவன் என்னிடம் கோபித்து கொண்டு போய்விட்டான் என்று தெரிகிறது. கண்டிப்பாக அவன் திருக்குறுங்குடியை பற்றி என்னிடம் பேசியிருக்கிறான். ஒருவேளை அங்கே சென்றிருக்கலாம். எனவே அவனை என்னை கொண்டு போய் அங்கே சேர்த்து விடுங்கள் என்னுடைய தோழியரை பார்த்து விரகதாபம் மேலிட பெருமாளை சேர்ந்திட வேண்டும் என்று பேசுகிற பாசுரம். இந்த காமத்தை சாதாரண மனிதர்களுடைய காமத்தோடு ஒப்பிடக்கூடாது. ஒரு பெண்ணாய் அவர் பேசியிருந்த போதிலும் கூட பெருமாள் மீது கொண்டிருந்த அன்பால் பெருமாளை சேர்ந்து விட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பேசுகிற பாசுரம். மேலும் புருஷ சுத்தத்தின்படி புருஷன் என்பவன் ஒருவன் தான், பெருமாள் மட்டும்தான் புருஷன், அத்தனை ஜீவராசிகளுமே பெண்மயன்தான் என்பது ஒரு விதி இருக்கிறது. எனவே இது ஏதோ காதல் பாசுரம் அல்ல. ஞானத்தை அடைய வேண்டி அவனே எல்லாம் என்று உணர்ந்திருந்த ஆழ்வார் அவனை பார்க்க முடியாமல் ஏங்கி தவிக்கிற பொழுது தான் ஒரு பெண்ணாக இருந்து பாவனையாக பேசுகிற பாசுரம் இந்த பாசுரங்கள் கடந்த 8 பாசுரங்களும் அவ்வாறு தான் நாம் அனுபவித்தோம். திருக்குறுங்குடி பாசுரத்தில் இந்த பாசுரம் அந்த வகையை சார்ந்தது தான். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். சோத்தென நின்று தொழு விரங்கான் தொன்னலங்கொண்டான் எனக்கு இன்றுகாரும் தொன்னிலங்கு கொண்டெனக்கு இன்றுகாரும் போர்ப்பதோர் பொற்படம் தந்து போனான் போயின ஊரறியேன் என் கொங்கை மூத்திடுகின்றன மற்ற அவன் தன் மெய் அகலம் அணையாது ஆவாளோ அணையாது வாளா
கூத்தன் இமயவர் கோன் விரும்பும் குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுமின் காயேன வாச்சா மனசேந்திரிர்வா வியாப்தனாவா பிரகதேசுவாவாது கரோமியத்த சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணா ஏதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வுலகத்தினுடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சேர்த்துவிடு கண்ணா. எப்போதும் உன் நாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.